ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 இரவு 11:37 பிறக்குது. அதே மாதிரி வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேத்துக்கு ஆடி மாசம் ஆடி பயிற்சி அப்படிம்பாங்க. அப்படிலாம் உங்க ராசிக்கு கிடையாது. உங்க ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது. 9ஆம் இடத்தை பாக்குது. நல்ல அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்க போகுது. பேரு புகழ் எல்லாமே வளர்ச்சி அடைய போகுது. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் என்னன்னா கேது கூட சேர்ந்திருக்கும் போது பணத்தட்டுப்பாடு, இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாம் உங்களுக்கு வராம இருந்திருக்கும். இப்ப சுக்கிரன் என்னன்னா கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன்னா நீச்ச பங்க ராஜயோகம். சுக்கிரனை என்னன்னா செவ்வாய் பாக்குது. அது கூட புதன் வீட்டுல சுக்கிரன் நீச்சமானனால, புதன் ஆட்சி பெற்றனால நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாசம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் வரும். அதே மாதிரி அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். காசு பணம் சேர்க்கை அப்படிங்கிறது தொழில் மூலியமா, ஒரு உத்தியோகம் மூலியமா நல்ல பணம் அப்படிங்கிறது நல்ல போன மாசத்தை விட இந்த மாசம் நல்ல வருமானத்தை உங்களால பார்க்க முடியும். லாபங்களை ஈட்ட முடியும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த சனி வக்ரத்தினால இன்னும் நல்ல அற்புத பலன்கள். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், குபேர யோகம்னு சொன்னாலே அது மிகையாகாது. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசம் இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது ஒரு சிறப்பான அம்சம். அதோடைய 10 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நீங்க தொழில் மூலியமா நல்ல லாபத்தை பார்க்க முடியும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்னும் சூப்பர். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கும் சிறப்பான மாதமா தான் இது இருக்குது. ஏற்கனவே தொழில் ரன் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னா எடுத்து இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு, சிறப்பாக இருக்கும். அந்த தேங்கியிருந்த காசு பணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, பிசினஸ்க்கு முக்கியமானது ரொட்டேஷன்ஸ், அது எல்லாமே நல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஒர்க்கை பாராட்டி ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்ஸ், பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதாவது மேனேஜ்மெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் இப்பதான் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். ஆனா கூடுதலா ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே பணிச்சுமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரனை சனி பாக்குது வக்ரம் கொண்ட பார்வையோட. எக்கச்சக்கமான வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை அப்படிங்கிறதுக்கு குறைவில்லை. ஆனா பொதுவா ரிஷபராசி வேலை பார்க்க தயங்காது. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை ராசி அதிபதிக்கும் இருக்கு, ராசிக்கும் இருக்கு. அப்ப கட்டாயம் உங்களுடைய பொசிஷன் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற பலாபலன்கள் இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட கிரக சேர்க்கை அற்புதமான பலன்களா இருக்குது. பொதுவாவே இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பணம் கட்டாயம் வந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமா பிரயோகம் பண்ணணும். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர் கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்கனால கடுமையான நெருப்பு மாதிரி சொற்களை பிரயோகம் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்க இழப்பீங்க. அது வேற பக்கம் அவங்க சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
இல்ல அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் காசு பணம் வராது. அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இந்த மாதம் இருக்கணும். கூடுமான மட்டத்தில் அமைதியாவும், அழகாகவும் பேச கத்துக்கங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகள விடுறீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா தான் பேசுவீங்க. கோவம் அதாவது உங்க பக்கம் நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஆனாலும் பிசினஸ்ங்கிறது வேற, நியாயம், தர்மங்கிறது வேற. எல்லா விஷயங்கள்லயும் கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியாது. பிசினஸ் அப்படின்னா 4 பேத்த அட்ஜஸ்ட் பண்ணி போற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாசம் வந்து கடுமையான சொற்களை யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதி காத்தீங்கன்னா, காசு பணத்த நெறைய சம்பாரிக்கலாம். அதே மாரி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால, பல்லு சம்மந்தப்பட்டது, கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான கவனம் தேவை, தேவை, தேவை. அதே மாரி உங்க ராசிக்கு 5 கூடியவர் தான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு லக்கி காட் இருக்கும் இல்லையா? இவரு தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த சாமிய நீங்க இந்த மாதம் கும்பிடுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்புகள் நல்ல பலாபலன்கள் இது எல்லாமே கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உச்சமாயி 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்ல பேரு, புகழ் ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பேரு, புகழ் எடுத்தா தான் நீங்க நல்லா டெவலப் ஆக முடியும். அது வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இந்த ரிஷப ராசி உங்களுக்கு வந்து என்னன்னா 9ஆம் இடத்த சூரியனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ சொசைட்டில மிகப்பெரிய விஐபி அவங்க வந்து அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு வரும். அது மூலியமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அத கை நழுவ விடாதீங்க. ஐயோ! இது ரிஸ்க் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால எ என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ, அத எப்படி நம்ம யூ அ யூ யுட்டிலைஸ் பண்ணி மேல வரது அப்படிங்கிற சிந்தனைகள்லயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்க லைஃப் நிச்சயமா டெவலப் ஆயிருங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதுக்கு உண்டான முயற்சிகள போட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக பலன் நல்லா இருக்கு. அதாவது கிரகங்கள் மாதம் ஒரு முறை மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்ப குடுத்துட்டு தான் இருக்கு. அத யாருமே கவனிக்கல. அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்தா மட்டும் தான் இல்ல. சில விஷயங்கள் சின்னதா இருக்கும்போதே அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே போட்டிக்கு ரொம்ப போட்டியா இருக்கிறாங்க. அதனால மத்தவங்களோட நம்ம ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிற சிந்தனைய வளர்த்துக்கங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பிசினஸ் மேனுடைய இது கான்டாக்ட்ஸ் இது மாரிலாம் கிடைக்கும். அத வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு குடுக்குது. அதே மாரி 4ஆம் வீட்ல இருக்கக்கூடிய கேது. சட்ட சிக்கல்கள். ஏன்னா சுக்கிரன், கேது சேரும்போது மாத ஆரம்பத்துல ஏதாவது நீங்க வண்டியில போம்போது ஹெல்மெட் போடாம போவீங்க, ஃபைன் கட்டுவீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. வண்டிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கூடுதல் கவனம். இல்ல அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, ஈபி பில்ல மறந்துருவீங்க. அது ஒரு ஃபைனோட கட்டி இது பண்ணுவீங்க. இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கூடுதலான கவனம் இருக்கணும். லேடீஸா இருக்க பெண்களுக்குலாம் வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள நிறைவேத்த முடியும். ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாசம் தேடி வருது. இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதே மாரி இந்த ஜுவல்லரீஸ்லாம் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள். சின்ன சின்ன பணத்த சேர்த்து வச்சு, அது மூலியமா ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான பொருட்கள் வாங்குறது, கணவன், மனைவி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல அமைப்புகள் ஏற்படுறது, இந்த மாரி திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வர்றது, பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா ஈஸியா டெவலப் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. தாராளம் பண்றது, புதுசா முயற்சிகள் பண்றது, இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்ட எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய காசுல நீங்க செலவு பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. செலவ ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. 12 கூடையவர் 2ல இருக்காரு. அதிகமா செலவும் பண்ணாதீங்க. மன மகிழ்ச்சிக்காக 1ஓ 2ஓ நம்ம செலவு பண்ணலாம். பூராவும் செலவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணக்கூடாது. ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி குடுக்குது. அத வச்சு முன்னேறி வாங்க. நெறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. அந்த சேவிங்ஸ்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த மாசம் இருக்கு. நெறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாவே ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்க புது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எடுத்தோனே சக்சஸ் ஆயிரும். பொதுவா அந்த 7 குடைவரும் 2 குடைவரும் சேர்றதுனால குடும்பத்துல இருந்த இந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வா பார்வ வந்துருது. சுக்கிரனுக்கு செவ்வா பார்வ வந்துருது. 7 குடைவருடைய பார்வ வந்துர்றதுனால, கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்யோன்யங்கள் ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்
அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆதரச தம்பதியரா விளங்குவீங்க இந்த மாசம். அதே மாரி நெறைய செலவுகளும் இருக்கு. புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல மார்க் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். படிப்புல வந்து முன்பை விட வந்து படிச்சா தான் நமக்கு லைஃபு அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த உயர் கல்வி படிக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்க நெனச்ச விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அத யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. எப்பவுமே வந்து சிறந்த முயற்சிகள் மட்டுமே உங்கள வந்து வளர்த்து கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கணும். நீங்க வந்து ரீல்ஸ் பார்க்கறதுல கூட உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள மட்டும் பாருங்க. சும்மா ஆடுறதையும், இதையும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுக்கு வர முடியாது. அதனால படிக்கக்கூடிய உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் செல்ஃபோன வந்து கரெக்ட்டான விஷயத்த யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நெறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இந்த மாதம் வந்து வேலை அப்படிங்கிறது தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 6 குடையவர் 5ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது என்னன்னா, நீச்சங்கிறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த எஃபர்ட்லெஸ்ஸா வர்றது தான் நீச்சம் அப்படிங்கிறதுங்க. நீங்க அதுக்கு உண்டான கடினமான உழைப்ப போட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டான பலாபலன் கிடைக்கும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சனியும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன பார்க்கிறார் ராசி அதிபதியா. அப்ப இந்த வாட்டி நீச்ச பங்கம் அப்படிங்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும், அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகமா மாறி வந்துரும். இது நீங்களே அத வந்து ட்ரை பண்ணும்போது இப்படிலாம் நமக்கு நடக்குமான்னு தெரியல. தெரியாம பண்ணுவீங்க. உங்கனாலே நம்ப முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து, உங்கனாலே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பலாபலன்கள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகம், ஜாக்பாட்டு, நல்ல புது புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர்றது, அது சினிமா வாய்ப்பு வர்றது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்க ப்ரோகிராம்ஸ பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல காசு பணம் பார்க்கறது, பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸும் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. நெனச்சுக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒர்க்கு நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பட்சத்தில், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனம். ஏன் அப்டின்னா, சனி வந்து உங்க ராசி அதிபதிய இந்த மாசம் பார்க்குறாரு. சனிக்கு வந்து இந்த திருட்டுத்தனம், லஞ்ச லாவணியங்கள்லாம் பிடிக்காது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை காட்டி மோசம் பண்றதுல இந்த ராகு, கேது, சனி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தியான கிரகங்கள். அவங்கலாம் அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, மாட்டி வேல போயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம். நெறைய பேத்துக்கு டிஸ்மிஸ் ஆர்டர்லாம் வந்துரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட்டான காலகட்டம் தான். மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க திடீர்னு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாரி கட்சி தலைமையிடம் உங்கள பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. மக்கள் கிட்ட பிரபல்யமாகறது, உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சின்னதா ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது வந்து பெருசா நல்லபடியா போர்ட்ரேட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும். மீடியால ஒரு ஃபோக்கஸ் வரும். நீங்க நல்லவர்ன்னு ஊரே நம்பும். அந்த மாரி அமைப்புகள்லாம் வந்து ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன வேணா செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும். தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சனியுடைய பார்வை இருக்கும்போது, ஒரு விஷயத்த நீங்க நல்ல விதமா செய்யும்போது, மக்கள் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல மாஸா கிரியேட் ஆயிருவீங்க. ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா போர்ட்ரேட் ஆகுறதுக்கு கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு. ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல காசு, பணம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சக்சஸ குடுத்துரும். உங்களுக்கு நீச்சபங்க யோகம் இருக்கனால, பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்காம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போனவங்க திரும்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த அளவுக்கு லைஃப்ல முக்கியம் அப்படின்னு உணர்ந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே காசு பணம் வரது, தொழிலு, ஜாப் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.